அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் கணக்கில் அடங்காத செல்வத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள 98% நபர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னா கட்டாயம் பணத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. பணத்துடைய பிரச்சனையில தான் அவங்க தேவையுடையவங்களாக இருப்பாங்க. ஒன்று கடனை தீர்க்கணும், அல்லது ஒரு திருமணம் நடத்தி வைக்கணும், ஒரு வேலை விஷயமா பணம் வேணும், ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துட்டா கூட அதை சரி பண்ணுறதுக்கு கூட பணம் ரொம்ப தேவையாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சந்தோஷத்துக்கும் பணம் ரொம்ப தேவையாக இருக்குது, கஷ்டத்தை முடிக்கிறதுக்கும் பணம் ரொம்ப தேவையாக இருக்குது. இன்னும் மற்றவங்களுக்கு ஒரு தர்மம் செய்யணும் அப்படின்னா கூட பணம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட பண பிரச்சனையில தான் நிறைய பேர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அதை பெற்றுத்தர்றதுக்கு ரொம்ப எளிமையான அமல்களை ரசூல்லா நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய அமல்கள் இருக்குது. இந்தந்த நேரத்தில் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பரக்கத் கிடைக்கும்னு ரசூல்லா திட்டவட்டமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு எல்லா விஷயமுமே நிறைவாக நடக்கும். இம்மையிலும் சரி, அதற்கான பலன் மறுமையிலையும் சரி. அப்படிதான் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நிறைய சுன்னத்தான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த ஜுமாவுடைய நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நமக்கு பரக்கத் வாய்ந்த ஒரு நேரமாக இருக்குது. காலை ஃபஜ்ர்லேருந்து இரவு வரைக்கும் ஒரு பரக்கத்தான நேரம் அந்த ஜுமாவுடைய நாளுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த நாளை நம்ம எல்லாருமே அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். இந்த நாளை எப்பவுமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி சாதாரண நாட்கள் மாதிரி கடந்து போயிடக்கூடாது. கட்டாயம் இந்த நாளை நம்ம ரொம்ப சிறப்பிக்கணும் அப்படின்னா வகை வகையாக உணவுகளை சாப்பிட்றதோ இல்லை நல்ல உயர்தரமான ஆடைகளை உடுக்கிறதோ கிடையாது. கட்டாயம் அமல்களால் மட்டும்தான் ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ நம்ம சிறப்பாக மாற்ற முடியும். கண்டிப்பாக எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தாலும் சரி, அல்லது நம்ம ஒரு பல வருடமாக ஒரு விஷயத்துக்காக ஏங்கி அது நம்ம கையில் வந்தாலும் சரி, அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான். மற்றபடி அமல்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அதனுடைய பலன் எங்கே கிடைக்கும்? மறுமையிலும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி, இதுதான் உண்மையான நிம்மதி, இதுதான் உண்மையான நியாமத்தும் கூட. அப்படிப்பட்ட நியாமத்தை நம்ம எல்லாருமே அடைந்து கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எனவே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் ஒரு சின்ன அமலையாவது அதிகப்படுத்துங்க. நீங்கள் எப்பவும் செய்கிற அமல்களை விடவும் ஒரு கூடுதலாக ஒரு அமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது. அந்த நாளை நம்ம சிறப்பித்தோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நான் இந்த விஷயங்களெல்லாம் நான் செய்யக்கூடியவெல்லாம் நான் இருக்கேன், கூட எக்ஸ்ட்ராவாக நான் இன்றைக்கும் இதை சேர்த்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுதான் கண்டிப்பாக அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து உதவியையும் கொண்டு வரும். எனவே இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையான அமல் தான், ஆனால் பரக்கத்தை நமக்கு கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு அமலை வாரம் தவறாம ஜுமாவுடைய தினத்தன்று நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா செல்வத்தின் தேவைகளே இல்லாமல் ஆக்குவோம் அல்லாஹ் தாலா. செல்வத்துக்காக யாரிடத்திலும் கையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட செல்வத்தின் தேவையை நேரடியாக அல்லாஹ் தாலாவே பார்த்துக்குவான். அப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு கணக்கில் அடங்காமல் அதில் பரக்கத்தை பொழிஞ்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தன்று நீங்கள் காலையில் நல்ல முறையில் குளிச்சுட்டு ஒழு எடுத்துக்கிட்டு லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுங்க. லுஹாவுடைய நஃபில் நம்மள நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அந்த லுஹாவுடைய நஃபிலை நம்ம தொழுதா நிறைய பலன் இருக்குது. ரசூல்லா ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்படியாக கடைபிடிச்சிட்டு வந்தது, சஹாபாக்களும் தொடர்படியாக கடைபிடிச்சிட்டு வந்தது. இன்னும் இந்த லுஹாவுடைய நஃபிலை நம்ம தொழுதோம் அப்படின்னா நம்மளோட எலும்புகள் இருக்கு பாருங்க, எலும்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முட்டுக்கும் நம்ம தர்மம் செய்த நற்கூலியை அல்லாஹ் தாலா நமக்கு தர்றான். அது மட்டும் இல்லை, இந்த லுஹாவை யார் வழமையாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு
செல்வத்தின் வாயில்களை அல்லாஹ் திறந்து வைக்கிறான். இது வார்த்தைக்கு சொல்றதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த தொழுகையை தொழுகக்கூடியவங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் லேசாக்கி இருப்பான். இதை யார் தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் நான் அடிச்சு சொல்வேன், செல்வத்தினுடைய தேவையே இருக்காது. அல்லாஹ் போதும் போதுங்கிற அளவுக்கு தான் கொடுப்பான். இந்த தொழுகையை வளமையா கடைபிடிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்காங்க. கண்டிப்பா நம்மாலையும் முடியும். எனவே செல்வத்துக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொடர்படியாக நீங்கள் தொழுங்க. லுஹாவுடைய நஃபில் 4 ரக்காத். இங்கே ஒரே சலாமில் நீங்கள் தொழுகலாம், அல்லது நீங்கள் பிரித்து 2 ரக்காத்தா கூட நீங்கள் தொழுகலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நிறைய ஹதீதுகளில் 2 ரக்காத்தாவும் தொழுகலான்னு இருக்குது. இன்னும் சில ஹதீதுகளில் 4 ரக்காத்தா தொழுகணும்னு இருக்குது. நான் எப்படி தொழுவேன்னா 4 ரக்காத் ஒரே சலாமில் நான் தொழுதுருவேன். இந்த தொழுகையை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் 10 தடவை ஓதுங்க. அது என்ன திக்ருன்னு பார்க்கலாமா? ஒருவன் ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுகைக்கு பின் யா பாசித் என்று 10 தடவை அல்லது 100 தடவை ஓதி முகத்தில் தடவிக்கொண்டால் அல்லாஹ் அவனை செல்வ சீமானாக்குவான். அவன் பிறரின் தேவையற்றவனாக மாறிவிடுவான். மற்றொரு முறை, ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பின்பும் யா பாசித் என்று ஒருவன் 72 முறை வழக்கமாக ஓதி வந்தால் அவன் செல்வந்தனாக மாறுவான். சுப்ஹானல்லாஹ். செல்வத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சா இந்த லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் கடைப்பிடிங்க. அதில் யா பாசித் அப்படின்னு 10 தடவை ஓதி முகத்தில் தடவுங்க. அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 72 முறை யா பாசித் அப்படிங்கிற இந்த அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பற்றி கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க. ஏன்னா இந்த யா பாசித் அப்படிங்கிற பெயருடைய அர்த்தத்தை நீங்கள் உணரணும். எவ்வளவு சிறந்த அர்த்தம் இருக்குது தெரியுமா? நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். எல்லா வளங்களையும் விரிவுபடுத்தி பெருக்குபவன், வழியை அகலமாகவும் திறந்ததாகவும் ஆக்குபவன், மனித குலத்திற்கு உதவிக்கரம் நீட்டுபவன், திறந்த கரத்தால் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் வளத்தையும் வழங்குபவன். இன்னும் ஏராளமாக சொல்லலாம். இந்த பெயருக்கு அர்த்தம் இன்னும் ஏராளமாக இருக்கு. தன் படைப்புகளுக்கு வாரி வழங்குபவன், அவன் உணவுப் பொருட்களையும் வாழ்வாதாரத்தையும் செல்வத்தையும் தாராளமாகவும் பெருந்தன்மையுடனும் அளிக்கிறான். அவன் தன் படைப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு அருட்கொடைகளை வழங்குகிறான். இதயங்களுக்கு உயிர் கொடுப்பவன், அவனது மகிமையும் செழுமையும் தன் படைப்புகளின் இதயங்களை விரிவடையச் செய்கிறான். ஆன்மாக்களை விடுவித்து அவற்றை வாழ அனுமதிப்பவன், அளவற்ற குடையாளன். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த ஒரு திருப்பெயருக்கு. யா பாசித் அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. இந்த பாசித் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தன்மைன்னு எவ்வளோ அழகாக விரிவாக்கி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் நம்ம உணர்ந்து யா பாசித் அப்படின்னு வெறும் 10 முறை சொன்னால் போதும். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி நமக்கு தேவையான செல்வத்தை நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுப்பான். நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். லுஹாவை தொழுங்க. இந்த திக்ர 10 தடவை ஓதி முகத்தில் தடவிக்கோங்க. அல்லாஹால உங்களோட முகத்துக்கும் சேர்த்து அழகை அதிகரித்து கொடுப்பான். மேலும் இந்த மாதிரி அமல்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. இந்த வஜீஃபா கூட நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருந்து எடுக்கப்பட்டது தான். கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் தமிழ் குரான் 30 ஜூஸ் குரானும் தமிழில் வேணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்கும். மேலும் நம்மக்கிட்ட அழகுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது. ஒரிஜினல் சந்தனத்தூள் கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ், சந்தனம், ஜாதிக்கா 3ம் கலந்த ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் தனியாக பன்னீர் ரோஜா இதழ்கள் பொடி நம்மக்கிட்ட கிடைக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். அடுத்து நம்மக்கிட்ட நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஹேர் ஆயில் மிக்ஸ் மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 90 நாட்கள் இதை பயன்படுத்தும் போது முடி சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லை, மூலிகை சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள், மஞ்சிஷ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஒரிஜினல் தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது மெசேஜ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.